சொக்கு கார்ட்டூன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரது? நான் தான்க்கா. என்னடி காலையிலே வந்துட்டுக்கிற? எதுக்கடி அழுவுற? மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகுதுக்கா. இங்க பாருடி, நானும் உனக்கு அக்கா மாதிரி தான். என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, அழுகாம பார்த்துக்கலாம். அக்கா, உங்க கையை நான் காலான்னு நினச்சி கேட்குறேன். எங்கேயாச்சும் ஒரு வேலை வாங்கி கொடுக்க எனக்கு. ஏன்டி இப்படியெல்லாம் பேசுற? என்னடி ஆச்சு? ஆமா, பசங்களாம் எங்கடி? 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேங்க்கா. இன்னும் 2.5 வயசு தானடி ஆகுது, இப்போ எதுக்கடி அனுப்பிச்ச? இல்லைக்கா, வீட்டில் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஸ்கூலுக்கு போனாலாச்சும் ஒரு வேலையாச்சும் சாப்பாடு சாப்பிடுவாங்கல்ல பசங்க. ஐயோ, என்னடி இப்படி பேசுற? நீ சாப்பிட்டியாடி? ம்க்கா, நான் சாப்பிட்டேன். எங்க கொஞ்சம் மூஞ்சி மேலே தூக்கி காமி. என்னடி மூஞ்செல்லாம் இப்படி வாடி போய்க்குது? சாப்பிட்டு எவ்வளோ நாளரி ஆகுது? நான் எப்படி கடந்து சாவறேங்க்கா. ஆனால் எனக்குன்ட்டு அந்த கடவுள் 2 குழந்தைங்க கொடுத்து அத்தையும் என் கூட சேர்ந்து இப்படி கஷ்டப்படுத்துறாரே, அதுதான்க்கா என்னால் தாங்க முடியல. இருடி வரேன். சே, இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? இங்கே பாரடி குயில், எதுவுமே கஷ்டப்படுத்திக்காம வயிறு ஃபுல்லாக இந்த நூடுல்ஸ் சாப்பிடு. சூடாகுது, சாப்பிடு. ஐயோ, நூடுல்ஸுக்கா? என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுன்னா. பாவம், குழந்தைங்க போய் ஸ்கூலில் சாப்பிடுதுங்க. நான் இங்கே அதுங்களுக்கு தெரியாமல் நான் நூடுல்ஸ் சாப்பிட்டா அந்த கடவுள் என்ன மன்னிப்பாராக்கா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி, நீ சாப்பிட்றீ, பார்த்துக்கலாம். இல்லைக்கா, நீ என்ன சொன்னாலும் எனக்கு சாப்பிட்றதுக்கு மனசு வரமாட்டேங்குது. சரி ஆச்சு, நீ இது சாப்பிடு. இன்னும் இருக்குது, நான் பாக்ஸில் போட்டு தரேன் பசங்களுக்கு. சரியா? ரொம்ப நன்றிக்கா. எப்பவுமே இதை நான் மறக்கவே மாட்டேங்க்கா. என்னடி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? வயிறார ஃபுல்லாக சாப்பிட்றீ. அக்கா ப்ளீஸ்க்கா, ஏதாச்சும் வேலை இருந்தால் பாருக்கா. இல்லடி, நான் ஒன்று சொல்லுவேன், நீ வருத்தப்படக்கூடாது. வீட்டு வேலைக்கு தாண்டி இப்போதைக்கு வேலை இருக்குது. ஐயோ பரவாயில்லக்கா, எந்த வேலை இருந்தாலும் செய்கிறேன். என் குழந்தைங்களோட பசி தீக்கிறதுக்கு நான் எந்த வேலை இருந்தாலும் செய்வேன். ப்ளீஸ்க்கா, எனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுக்கா. ஆமாம், உங்கள் வீட்டுக்கார் என்னடி ஆனா? தயவு செஞ்சு அவனை பற்றி மட்டும் பேசாதக்கா. அவனை நினச்சாலே என் உடம்பெல்லாம் எரியுது. ஏன்டி எப்படி பேசுகிற? என்னடி ஆச்சு? எனக்கு ஒரு கார வேலை கெட்டுச்சுக்கா. டெய்லி 100 ரூபா கொடுத்துருந்தா இருந்தாங்க. ஏதோ ஒரு 50 ரூபா சாப்பாட்டுக்கு ஒரு 50 ரூபா எடுத்து வச்சுன்னு இருந்தேன். குழந்தைங்களோட மருந்து செலவு கை நின்ச்சு. அத்தை கூட ஒழுக்கி வச்சிருந்தா கூட அத்தை கூட கண்ட இடத்துல தேடி தேடி எல்லாம் எடுத்துன்னு ஃபுல்லாக குடிச்சு 1 ரூபாய் இல்லாத மாதிரி பண்ணிட்டான். சி, என்னடி புருஷன் அவன்? அவனுக்கெல்லாம் போய் கடவுள் கண் தருது இல்லையா? 2 குழந்தை கொத்து வச்சுக்கிறான். கொடுத்தது குத்தா இவனுக்கா கொடுக்கணும்? கடவுளுக்கு கண் இல்லைன்றது நிஜதான் பொழுகுது. இவனுக்கு நல்ல சாய வராதுடி, கெட்ட சாவுதான் வரும். நான் கழுத்தில் போட்டுன்னுக்கிற தாலி கூட எத்தனை போய் விற்று குடிச்சிட்டுக்கிறாங்க்கா. தூங்கும்போது எனக்கே நான் பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஆயிட்டுக்குது என் வீட்டில். நான் என்னன்றேன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. நல்லா தூக்கின்னு போய் ஒரு 2 போட்டாதான் அவனுக்கெல்லாம் அறிவு வரும். ஐயோ, என்னால் அப்படி மட்டும் பண்ண முடியவே முடியாதுக்கா. என்னோட 2 குழந்தைங்களும் அவங்க அப்பா மேலே உசுரே வச்சுன்னுக்குதுங்க. அவங்க அப்பா இப்படியெல்லாம் பண்ணுறது அந்த 2.5 வயசு குழந்தைக்கு என்ன புரிய போகுது? ஆனால் ஒன்றுக்கா, அவன் கூட மட்டும் நான் வாழவே மாட்டேன். நான் உயிரோடு இருக்கிறதே என் 2 குழந்தைக்கோஸ்கரம்தான். 1 ரூபாய் பிரயோஜனம் இல்லை. அவனெல்லாம் வச்சின்னு சரி ஆச்சு விடு. சரி வா, அங்கே போய் வேலை கேட்கலாம். மேடம் மேடம். என்னக்கா இது? வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆமாண்டி, அவங்க ரொம்ப இருக்கிறப்பட்டவங்க தெரியுமா? நீ சொல்கிறதே வேணாக்கா, பார்த்தாலே தெரியுது. ஆமாம், ஏன்க்கா நம்ம தலையெழுத்தில் இதெல்லாம் எழுதலை கடவுளை? நான் ஒன்று சொல்கிறேன் பாரு சின்ன பொண்ணு, காசு இருக்கிற இடத்துல நிம்மதியே இருக்காது, நிம்மதி இருக்கிற இடத்துல காசு இருக்காதுடி. அதெல்லாம் சுத்த போய்க்கா. ஆனால் என் வாழ்க்கையில் அது உண்மையே இல்லை. எனக்கு நிம்மதியும் இல்லை, காசும் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லை. அவங்க வந்துட்டாங்க பாருக்கா. என்ன சவிதா, வீட்டுக்கு வந்துக்கிற? என்ன விஷயம்? மேடம், இவ வந்து எனக்கு தங்கச்சி மாதிரி. நீங்கள் வீட்டு வேலை சொல்லியிருந்தீங்கல்ல, அதுதான் கூட்டின்னு வந்தேன். ஓ அப்படியா? சரி ஓகே சவிதா, நீ எல்லாம் சொல்லிட்டியா உங்களுக்கு என்ன மாதிரி வேலை இருக்கும் இந்த வீட்டில்? அன்னிட்டு இல்லை மேடம், எது நான் சொல்லி கூட்டிகிட்டு வரல.
வீட்டுக்கு வந்து அழுந்துட்டு இருந்தா வேலை இல்லை கஷ்டமாகுதுன்ட்டு அப்படியே நேராக இங்கே கூட்டின்னு வந்துட்டேன் மேடம். ஓ சரி ஓகே பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நீ எங்கன்னா வேலை செஞ்சுருக்கியாம்மா? செஞ்சுருக்கேன் மேடம். கார வேலை செஞ்சுன்னு இருந்தேன், இப்போ அதை விட்டுட்டேன். பாரும்மா, இந்த வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் இருக்குது, இருந்தாலும் காலையில் நைட்டு வந்து நீ 2 வாட்டி வந்து நீ கையில் தான் துவைச்சி போட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி காலையில் நைட்டு மத்தியானம் 3 டைம் பாத்திரம் விளக்கணும். எனக்கு ஷிங்கில் ஒரு பாத்திரம் இருந்தாலும் பிடிக்காது, சரியா? அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடு துவைச்சா பரவாயில்ல, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. டெய்லி துடைக்கணுன்ட்டெல்லாம் இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடு துடைக்கணும். கண்டிப்பாக செஞ்சிடுறேன் மேடம். அப்புறம் மாடியில் துணி காய போட்டு வச்சுருப்பேன், சரியா? அது நீ லிஃப்ட்டில் போய் எடுத்துன்னு வந்து மடித்து சோஃபா மேலே மடித்து வச்சுடு. அது எங்கள் மாமியார் எடுத்துக்கொள்வாங்க, சரியா? சரி மேடம் ஆச்சி. அப்புறம் உனக்கு கூடுதலாக சம்பளம் வேணும்னா சமைக்கிற வேலை கூட இருக்குது, சரியா? கண்டிப்பாக மேடம், எந்த வேலை இருந்தாலும் சொல்லுங்க, நான் கண்டிப்பாக செய்கிறேன். சரிம்மா, எங்களுக்கு காலையில் நைட்டு அப்புறம் மதியானத்துக்கு 3 டைம் எங்களுக்கு சமைக்கிறதா இருக்கணும். அப்புறம் நீ காலையில் 5 மணிக்கெல்லாம் நீ வந்துடணும். உன்னால் முடியுமா? அதெல்லாம் அவள் செஞ்சிடுவா மேடம். இரு சவிதா, அவள் சொல்லட்டும். இல்லை மேடம் செய்கிறேன் நான். அப்புறம் பாருமா, அப்பப்போ நீ ரஜா எடுத்துக்க கூடாது. மாதத்தில் 2 நாள் மட்டும்தான் ரஜா இருக்கும். ஆனால் எனக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும், சரியா? சரி மேடம் ஆச்சி. உனக்கு பாருமா, சம்பளம் வந்து 15,000 ரூபாய் தரேன். சமைக்கிறதுக்கு சேர்த்து உங்களுக்கு 20,000 ரூபாய் தரேன். போதுமா? போதும் மேடம். அப்புறம் இன்னொன்று, சவிதா சொன்னா நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்க சொல்லியிருக்கா. அதனால நான் உனக்கு சாப்பாடு செய்யும் போது கூட நீயும் சேர்த்து செஞ்சு எடுத்துகிட்டு போ குழந்தைங்களுக்கு, சரியா? ரொம்ப நன்றி மேடம். உங்களை மாதிரிலாம் இருக்கிற வசதி தான், இன்னும் மழை பெய்யுது. ரொம்ப நன்றி மேடம். சரிம்மா ஆச்சி, நீ நாளைக்குலேருந்து வேலைக்கு வா, சரியா? சரி மேடம் ஆச்சி, நாங்கள் வரோம் மேடம். சரி சவிதா, போயிட்டு வா. உக்கார வாடி. அக்கா ரொம்ப நன்றிக்கா. அப்பா, உன் மூஞ்சில் இப்போ தாண்டி கொஞ்சம் சந்தோஷத்தை பார்க்குறேன். ஆமாங்க்கா, எனக்கு இப்போ மனசு இப்போ தான் லேசாகுது. எப்படியோ நல்லவங்களாகிறாங்க. அவங்ககிட்ட வேலை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிக்கா. அடியே போய்த்துக்காரியே, அவங்களாம் நல்லவங்களே இல்லடி. என்னக்கா சொல்கிற? அதுவும் இவன் இருக்கிறா பாரு மேடம், ரொம்ப மோசம். வீட்டு வாளியை வாங்கி உன் உயிரை திருவா. என்னக்கா சொல்கிற? திடீர்னுட்டு நீ ஒரு குண்டு தூக்கி தலைமையில போடுற. ஆமாண்டி சின்ன பொண்ணு, இதில் எல்லாருமே நான் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. இவ்வளோ மாதிரி ஒருத்தர் இருக்கிறாளுங்க. உனக்கு டீ கொடுப்பா குடிக்கிறதுக்கு, ஆனால் தனியாக உனக்குன்ட்டு ஒரு கிளாஸ் வச்சு விட்ருவா. ஏன்க்கா? ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற நோய் அவங்களுக்கு பறிவிடும் இல்லையா, அதுக்குடி. இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களாக்கா? ஆமாண்டி, நம்மளுக்குன்ட்டு ஒரு தட்டு, நம்மளுக்குன்ட்டு ஒரு கிளாஸ் வச்சு விட்ருவாங்க. ரொம்ப கஷ்டம்டி வீட்டு வேலை கூட. அது பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அடுத்து பட்டோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.